இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக கல்வியாளர் நெடுஞ்செழியன் அவர்கள் இணைக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். மறு தேர்வு நடத்த முடியாது அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது, எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, இது மாணவர்களுக்கு ரொம்ப பாவம். பிகாஸ் நிறைய கஷ்டப்பட்டு படிக்கிற மாணவர்கள் முன்னாடி குறுக்கு வழியில நிறைய மாணவர்கள் வந்துடுறாங்க. அதனால மெரிட் இங்க காம்ப்ரமைஸ் ஆகுது. ரொம்ப கஷ்டப்பட்டு படித்த மாணவர்கள் இந்தியாவில் விக்டிமைஸ் ஆகிறாங்க. ரெண்டாவது, வெளிநாடுகளுக்கு எல்லாருக்கும் இது தெரியும். நாளைக்கு வெளிநாடுகள் நம்ம நாட்டில இருந்து மாணவர்கள் அங்கே போனாங்கன்னா அவங்க எப்படி பார்ப்பாங்க, இந்த மாணவர் குறுக்கு வழியில வந்தாரா இல்லை என்னுடைய படிச்சு வந்தாரான்னு தெரியாது. அதனால இது ஒட்டுமொத்த மாணவர்களுக்கு இது பாவம். அவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நிப்பாட்டோம். அண்ட் மெரிட் காம்ப்ரமைஸ் ஆகுது. அண்ட் என்டிஏ தேர் அன்ஃபிட் டு ஆர்கனைஸ் திஸ் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிறது எனாமஸ் எவிடன்சஸ் இருக்கு. பட் இதெல்லாம் எப்படி கோர்ட்ல ப்ரெசென்ட் ஆச்சு, எப்படி அவங்களால இது பண்ண முடியுது அப்படின்னு தெரியல. பட் என்ன இருந்தாலும் இந்த ரிசல்ட்ஸ் நிறைய விஷயங்களை காமிக்குது. ஏன்னா ஸ்டேட் வைஸ் அவங்க சென்டர் வைஸ் கொடுத்ததுல இப்போ நாங்களே ஒரு டிஸ்ட்ரிக்ட் அனலைஸ் பண்ணா ஒரு 10 சென்டர் 11 சென்டர் இருக்குன்னா 8 சென்டர்ல நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க. 3 சென்டர்ல மார்க்கே வரல 600 மேல. அப்படின்னா அந்த ஒரு ஊர்ல எல்லாரும் நல்லா படிக்கலாங்கன்னு சொல்லாமா, இல்லை இந்த சென்டர்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொல்லாமா, அப்படிங்கிற மாதிரி நமக்கே இந்த ரிசல்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நிறைய உண்மைகளை வெளியே கொண்டு வருது. இதெல்லாம் நம்ம தீர ஆராய்ந்து பார்த்தாதான் நமக்கு இதெல்லாம் தெரியும். நன்றி திரு நெடுஞ்செழியன், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.